இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணி விளையாட போகிற ஆட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆட்டம். நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட கெஞ்சிருக்காரு. அதே போல் கேப்டனான ருத்ராஜ், பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃபிளமிங், இப்படி எல்லாருமே நம்ம தோனி அவர்கள்கிட்ட இந்த மேட்சுக்கு முன்னாடி பயங்கரமாக கெஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம தோனி என்னமோ முடியவே முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக மறுத்திருக்காரு. ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 பார்க்குற எல்லாருக்குமே தற்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுற மாதிரி தான் இருக்கு. அப்படி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எதை தோனி அவர்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு நம்ம தோனி அவர்கள் கட் அண்ட் ரைட்டா மறுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடுறப்ப அவர் கை முட்டியில் வேகமாக பந்து பட்டு அந்த இடத்துலையே ரொம்ப வலியால் துடிச்சு போயிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவர் பேட்டிங் பண்ணியிருந்தாலும் அந்த வலி ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா ருத்ராஜ் அவருக்கு அதிகம் ஆனது மட்டும் இல்லாமல் தற்போது இன்னைக்கு நடக்க போகிற ஆட்டத்தில் ருத்ராஜ் அவருக்கு விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ருத்ராஜ் அவர் அணியில் விளையாட முடியல அப்படின்னா சிஎஸ்கே அணியின் டாப் ஆர்டர் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியின் கேப்டன் யாரு அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழும்பியிருக்கு. ஏன்னா நம்ம தோனி அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு, எனக்கு சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவி வேண்டாம், நான் ஒரு பிளேயராக மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்காரு நம்ம தோனி. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற ஆட்டம் ஒரு சாதாரண ஆட்டம் கிடையாது. நிச்சயமாக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே இருக்குது. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இதுவே நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கான அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிடலாம். அதனால் நிச்சயமாக இன்னைக்கு ஜெயிச்சாதான் தொடர்ந்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ளேயே இருக்க முடியும். அதனால் நிச்சயமாக இந்த ஆட்டத்துக்காக ரிஸ்க் எடுக்க முடியாது. ருத்ராஜ் அவர் விளையாடலைன்னா தோனி அவர்கள் கேப்டன்சி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓனரான ஸ்ரீனிவாசன், அதே போல் ருத்ராஜ், பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங், இப்படி எல்லாருமே தோனி அவர்கள்கிட்ட வற்புறுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு ஆட்டத்துக்காக நீங்கள் கேப்டனாக இருங்க அப்படின்னு தோனி அவர்கள்கிட்ட வற்புறுத்தி எல்லாருமே கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஆனாலுமே தோனி அவர்கள் இல்லை, நான் கேப்டன் பதவியில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டேன், திரும்ப அந்த பதவியை நான் எடுத்துக்கிட்டா அது நல்லா இருக்காது, வேறு யாராவது கேப்டன்சி எடுத்து பண்ணட்டும், நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம தோனி அவர்கள் நான் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் கேப்டனாக இல்லை அப்படின்னு உறுதியாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இன்னைக்கு ருத்ராஜ் அவரும் விளையாட போகிறதில்ல, யார் கேப்டன்சி எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் கேள்வி எழும்பியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி நேரத்திலேயாவது நம்ம தோனி அவருடைய மனசை மாற்றிக்கிட்டு கேப்டன் ஆகிறாரான்னு. அதே போல் சிஎஸ்கேவின் பிளேயிங் 11 ருத்ராஜ் அவரும் இல்லைன்னா கண்டிப்பாக ராகுல் திரிபாட்டி அவரை ஓப்பனராக கொண்டு வரதை தவிர வேற வழி இல்லை. ஸோ அந்த வகையில் அதே போல் இந்த மாதிரி ராகுல் திரிபாட்டி, கான்வே 2 பேருமே ஓப்பனராக இறங்குவாங்க. 3வதா ரச்சின், 4வதான இடத்துல சிவம் துபே, 5வதா விஜய் சங்கர், 6வதா ஜடேஜா, 7வதா நம்ம தோனி, 8வதா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின், 9வதா நூர் அகமது, 10வதா பத்திரனா, கடைசியாக 11வது பிளேயரா கலீத் அகமது. ஸோ இம்பாக்ட் பிளேயரா அன்ஜுல் கம்போஜி யாருக்கு பதிலாக வேணாலும் அவர் உள்ள வரலாம். ஸோ ருத்ராஜ் அவர் இல்லாத பட்சத்தில் இந்த பிளேயிங் 11 தான் நம்ம சிஎஸ்கே இன்னைக்கு விளையாட போகிறாங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 இன்னைக்கு சிஎஸ்கே அணி டிசியை வீழ்த்துவாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.